வணக்கம் மக்களே. சில்ட்ரன்ஸ் டேக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண கார்டை குயிக்காக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணது இந்த 40 லூஸ் ஷீட் வாட்டர் கலர் ஷீட்ஸ் தான். இது A6 சைஸில் இருந்ததுனால நான் இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு குட்டியான கார்டு வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ மேபி இது ஒரு புக் மார்க்காவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குட்டி ஹேங்கிங் ஆர் வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் என்கிட்ட இருந்த எல்லா ஷீட்ஸையுமே நான் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான சைஸ்க்கு. ஸோ என்கிட்ட இருந்த எல்லா ஷீட்ஸையுமே எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நம்மளோட கூகுள் அங்கிள் கிட்ட எனக்கு கோட் சிம்பிளாக வேணும் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சது தான் இது. You are strong, you are so brave, you are so loved, you are kind, you are so smart, I am proud of you, good job, and I love your kindness, your mind make me smile. ஃபர்ஸ்ட் கலரிங் பார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படி சொல்லிட்டு நான் கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹியர் கம்ஸ் த ரோல் ஆஃப் பிரிண்ட்ரெஸ்ட். ஸோ குட்டி குட்டியான எனக்கு டிசைன்ஸ் வேணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு அதில் சர்ச் பண்ணும்போது எனக்கு சூப்பரான க்யூட் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே கிடச்சிது. அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன டிசைன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் நெக்ஸ்ட் 2 to 3 minutes. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் உங்களோட குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த அக்கேஷனுக்காக நீங்கள் ஹேண்ட்மேட் கார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஹியர் யோர் ஸ்டோரிஸ். அண்ட் எனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் அதுவும் ஸ்பெஷலான அக்கேஷனுக்கு கொடுக்கறது நீங்கள் மேபி மதர்ஸ் டே கார்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை நான் தேங்க்யூ கார்டு கொடுக்குற பழக்கத்தையும் வச்சுருந்தேன். ஸோ இது பண்ணுற ப்ராசஸ்ஸே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேபி ஒரு ஹாபியாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஒரு ஹாபி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் திஸ் கார்ட் மேக்கிங். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கட்டாயமாக. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கலரிங் ஆஃப் ஃப்ளோரல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் ஷஃபிள் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் ஒரு மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் ஷஃபிள் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த கோட்ஸ் எல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு 3 lines to 5 words அந்த மாதிரியான கோட்ஸ் தான் நான் எழுதுனேன். அண்ட் ரிப்பீட்டடான சில கோட்ஸையுமே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஐ திங்க் லைக் இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் இன்னமும் தேவை அப்படின்றதுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு படித்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரியும் அண்ட் கமான் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரியான கோட்ஸ் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் யூ கேன் சி லைக் ரிப்பீட்டடாக ஒரே யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஐ திங்க் லைக் ஐ ரியலி லைக் தட் கோட். உன்னால் முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நான் திருப்பி யூ கேன் டூ இட் அப்படின்றதையே எழுதியிருந்தேன். அண்ட் அது எழுதும்போதே ஐ திங்க் ஒரு மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் எனக்கே கிடச்சிது. ஸோ உங்களுக்கு ஒரு கார்டு வேணும் அப்படின்னா நீங்களுமே யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு எழுதி அப்படியே ஒரு உங்களுடைய சுவரில் ஒட்டி வச்சுருங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்குமே ஒரு செம்மையான கான்ஃபிடென்ஸ் வரும் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன். நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆட் ஆனால் இது சில்ட்ரன்ஸ் டேக்காக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால இது எல்லாத்துலேயுமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே 2024 அப்படின்றதையுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. டாடா ஃப்ரம் ஸ்வேதா ரமேஷ் பாபு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.